அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் அதை சுவைக்க ஆரம்பிச்சு? அவர் நல்லவர். அவரை தேடுகிறவர்களுக்கு, அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள், அவரோடு இணைந்து கொள்கிறவர்கள் அவரை பார்ப்பார்கள், ருசிப்பார்கள். உங்கள் குடும்பம் அவரை தேட தேட அவர் நல்லவர் என்பதை ருசிக்க ருசிக்க எல்லா ஆபத்துகளிலிருந்து உங்களை தூக்கிவிட அவர் காத்திருக்கிறார். அவரால் முடியாதது ஒன்று. சி மைனர் கொடுங்க. அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை. ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, இயேசுவால கூடாதது ஒன்றுமே இல்லை. நம்ம செய்ய வேண்டியது அவரை நம்பணும், அந்த நாமத்தை சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருமே ஜெபிப்பீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஜெபிக்கலாமல் இருக்க மாட்டிருக்கீங்க, எல்லாரும் ஜெபிக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை, அந்த இயேசு கிறிஸ்து மேல் வைத்த நம்பிக்கை தினந்தோறும் உங்களுக்குள்ள இன்க்ரீஸ் ஆச்சானா நீங்க ஒரு அற்புத அடையாளமாய் மாற்றப்படுவீங்க. அற்புத அடையாளமா உங்களை தேடி ஜனங்கள் வருவார்கள். உங்களுக்குள்ள ஆசீர்வாதங்கள் பெருகும். ஆமென். உங்களுக்குள்ள விடுதலை உண்டாகும். எப்பன்னா நம்ம ஜெபம் பண்ணுவோம் பார்த்தீங்களா? எப்படி ஜெபம் பண்ணுவோம்? ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து ஒரு 22 மணி நேரம் அந்த நாளை பிரயாணம் பண்றோம்ல, அந்த நாள் முழுவதும் இயேசுக்குள்ள நீங்க நிரம்பி இருப்பீங்கன்னா உங்களை அடையாளமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இததான் பிதாவாகிய தெய்வம் குமாரனாகிய இயேசுவை பூமிக்கு அனுப்பும் பொழுது மனுஷனாவும் தேவகுமாரனா அனுப்பினார். 24 மணி நேரமும் மனுஷனா இருந்தார். 24 மணி நேரமும் பிதாவின் பிள்ளையாய் குமாரனாகிய இயேசுவாய் தன்னை காண்பித்ததுனால அந்த 3 வருஷத்துக்குள்ள உலகமே செய்ய முடியாத அற்புதங்களை அடையாளங்களை செய்து அந்த உலகத்தை இன்றைக்கும் ஆட்கொண்டவராய், இன்றைக்கும் விடுவிக்கிறவராய், இன்றைக்கும் எல்லா மனிதனுடைய பாவங்களை மீட்டெடுக்கிற ஒரு நல்ல தெய்வமாய், இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதை அண்டி கொண்டுட்டோம். இயேசுதான் என் தெய்வம், ஏசப்பா தான் எனக்கு அப்படின்னு சொல்ற நம்ம எப்படி பிதாவாகிய தேவனை நம்பி குமாரனாகிய இயேசு 20 மணி நேரமும் ஆண்டவரே உங்க சித்தம் எனக்குள்ள, நீங்க நினைக்கிறத நான் செய்யணும், நான் நினைக்கிறது அல்ல, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கணும்னா ஏன் சித்தம் அல்ல உங்க சித்தத்தின்படி நான் பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறேன். எனக்குள்ள வல்லமை இருந்துச்சு, மரித்தவங்களை உயிரோடு எழுப்பினேன், கண்ணு தெரியாதவங்களை சுகமாக்கினேன், முடவர்களை நடக்க வச்சேன். இப்ப ஏன் சித்தம், நான் சிலுவைக்கு போகல அப்படின்னு சொல்லல, பரலோக சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். நீங்களும் நானும் இனி வருகிற இந்த உலக வாழ்க்கையில இயேசுவோட 24 மணி நேரமும் அவருடைய ரெப்ரசன்டேட்டிவா, அவருடைய அம்பாசிடரா, அவரை பிரதிபலிக்கிற ஒரு விசுவாச ஓட்டத்தை நீங்க ஓடுவீங்கன்னா உங்க மூலமா அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது நிச்சயம். இயேசுக்குள்ள இருந்த அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் பல நேரம் சோர்வு, ஏன் பல நேரம் அழுக, ஏன் பல நேரம் பற்கடிப்புன்னா ஜெபிக்கிறோம் ஆனால் இயேசுவை போல நடக்கிறது இல்லை. அல்லேலூயா. இந்த நாளுக்கான செய்தியின் தலைப்பை என்னோட கூட சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாமா? இந்த நாளுக்கான செய்தி, இந்த அநேக தலைப்புல ஆண்டவர் நம்ம கூட பேசி கொண்டிருக்கிறார். போன வாரம் அவர் நல்லவர், அதுக்கு முன்பதாக நித்திய மகிழ்ச்சி, அதுக்கு முன்பதாக உடன்படிக்கை, நிறைய காரியங்கள் வாசிக்கலாமா? இயேசுவே விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். யாரு? இயேசுவே. சொல்லுங்க, இயேசுதான் என் விசுவாசத்தை துவங்குறவர் முடிக்கிறவர். அப்படின்னா உங்க கண்ணை டெய்லி திறக்கிறவர் யாரு? தூங்க வைக்கிறது யாரு? திரும்ப திறக்க வைக்கிறது யாரு? அப்ப இந்த இயேசுவை நீங்க எவ்வளவு நேசிக்கணும். ஆமே. எத்தனை பேருக்குள்ள புரிகிறது? இந்த தலைப்பே உங்களுக்கு பிரசங்கம் தான். ஹல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து வாசிக்கலாமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். மிக அழகாய் இந்த கால வேளையில கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி ஆயத்தமா இருக்கிறார். இந்த வசனத்திற்கு உங்க வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவீங்கன்னா
உங்களை போல ஒரு வெளிச்சம் நிறைந்த மக்கள் யாருமே இருக்க முடியாது. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்க, நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தை தள்ளிவிட்டு இப்ப வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தள்ளிவிட்டு, அதுல இருந்து வாசிங்களேன். விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓடக்கணுமோ, பொறுமையோட ஸ்லோவா போனா போதுமா? எல்லா பேரும் நினைக்கிறீங்க பொறுமைன்னா உட்காந்துடுறது, அப்படித்தானே? கிடையாது. பொறுமைன்னா எல்லாவற்றையும் ஸ்டடி பண்ணி உங்க ஓட்டத்தில் ஒரு இடத்துலையும் நீங்க லெஃப்ட் ரைட்டு பேக்கு இல்லை இன்னும் ஓவர் ஸ்பீடு எதுவுமே இல்லாம கண்ட்ரோலா, எப்படி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். கண்ட்ரோலா எல்லா அளவோட அழகா இயேசுவை நோக்கி. யாரை நோக்கி? நமக்கு நியமித்திருக்கிற, இட் ஹஸ் பீன் ஃபிக்ஸ்ட், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஹல்லேலூயா. ஜீசஸ் இஸ் தி ஆத்தர், எழுதப்பட்டிருக்கு, and the perfecter of our faith. என் விசுவாசத்தை துவங்குறதே அவர்தான். சத்தமாலிலே சொல்லுங்களேன். யாக்கோபு சொல்லுகிறார், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கு. இப்ப கிரியை அது யாரு கொண்டு வரணும்னா அதையும் கர்த்தர் தான் கொண்டு வரணும். நீங்க மேல வாசித்தா அது புரியும், அப்புறம் தனியா வாசிக்கலாம். உங்க விசுவாசத்தை தொடங்கினது யாரு? சத்தமா சொல்லுங்க. விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டு கிருபையினால் என்ன செய்யப்பட்டிருக்கோம்? இந்த ரட்சிப்பு, கிருபை, விசுவாசம் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிறது. ரெண்டையும் கொடுக்கிறது கர்த்தர். எத்தனை பேருக்குள்ள நம்பிக்கை இருக்கிறது? இந்த விசுவாசம், இயேசுதான் என் ஆண்டவர் அப்படின்றத உங்க அப்பா கொடுத்தாரா, அம்மா கொடுத்தாங்களா, தாத்தா பாட்டி சொன்னதால வந்தீங்களா, இல்ல அந்த விசுவாச நம்பிக்கை உங்க இதயத்தை தொட்டதா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சர்ச்சில் வச்சு கல்யாணம் முடிச்சாங்க, அதனால சர்ச்சுக்கு வர்றேன், நோ. ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க, இல்லை. விசுவாசிக்கிறவளாகி ஞானஸ்தானம் பெற்று அப்படி எழுதப்பட்டிருக்கு. முத விசுவாசம். இந்த விசுவாசத்தை தொடங்கினது கர்த்தர். இந்த விசுவாசம் தான் இயேசு உங்களை இந்த விசுவாசம், ஃபெய்த், எங்கெல்லாம் ஃபெய்த் ஃபெய்த்னு வருதோ அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை போடுங்க. இந்த நாட்களிலே கிறிஸ்துவனுடைய சிலுவை அந்த பாடுகளை நினைவு கூறுகிற நாட்களிலே உலகம் முழுவதும் நினைவு கூறுகிறார்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், 10:12, எபிரேயர் 10:12. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியாய் செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். மனிதனுடைய எல்லா பாவங்களை மன்னிப்பதற்காக இந்த இயேசு கிறிஸ்து ஒரே பலியாய், சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். இனிய மாதிரி கையை உயர்த்துக்கு பார்ப்போம், நல்ல ஸ்ட்ரைட்டா, போஸ்ட் மரம் மாதிரி, சூப்பர், தேங்க்யூ. நம்ம ஊர் போஸ்ட் மரம் அங்கங்கே ஊண்டிடுவாங்க, அதை வச்சு தார் ரோடு, அதை வச்சு கேட்டு வந்துடும். போஸ்ட் மரத்தை பார்த்தீங்களா? போஸ்ட் மரம் அங்கே இருந்தால் நம்ம காம்பவுண்ட் அங்கே போயிடும். போகட்டும், கவனிங்க. ஒரே தரம் இயேசு கிறிஸ்து நமக்காய் பலியானதுனால இந்த புதிய ஏற்பாட்டினுடைய சத்தியங்கள் என்னவென்றால், உங்க விசுவாசத்தை துவங்கினவர் அவர்தான், முடிக்கிறவர் அவர்தான். விசுவாசிகள்ன்றவ யார் சொல்றோம்னா, யாரு சொல்றோம்? என்ன சொல்றோம்? விசுவாசிகள். என்னது? விசுவாசிகள். அப்போ உங்களை விசுவாசிகளாய் ஆக்கணும் அவர்தான், விசுவாசிகளுடைய வாழ்க்கையை முடிக்கிறவர் அவர்தான். ஆமென் சொல்லுங்க. இந்த இடப்பட்ட நேரத்தில் உங்க விசுவாசம் இயேசுவின் மேலே நம்பிக்கை இருக்கும்னா இந்த உலகத்தின் பாடுகள் உங்களை ஒரு நாளும் ஒருபோதும் மேற்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியாய் செலுத்தி என்றென்றைக்கும் எல்லாருடைய பாவங்களுக்காக. இந்த இயேசு கிறிஸ்து தான் விசுவாசத்திற்கு ஆதாரம். அவர் தான் விசுவாசத்தை துவங்குகிறவர் என்பதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க எல்லா சூழ்நிலையிலும் நீங்க இயேசுவோட பேசுற ஆளா இருப்பீங்க. ஆமென்.
எப்படி பேசுவீங்க? சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, ஆண்டவரே சோத்திரம், இந்த காலைக்கு நன்றி, நாங்கள் வேலைக்கு போகிறோம், என் முட்டுக்காக ஸ்தோத்திரம், என் கைக்காக ஸ்தோத்திரம். இது குழந்தையின் ஜெபம். நீங்க விசுவாசத்தில் ஊர்னால இயேசு என்ற நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன், இந்த முட்டு வலி என் சரீரத்துக்குள்ள வரக்கூடாது, அந்த நாமத்தில் அற்புதங்கள் நடக்கிறது, அந்த நாமத்தில் பேய்கள் ஓடுகிறது. இது விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவனுடைய ஜெபம். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு படி மேலே போனீங்கன்னா பரலோகத்தின் திறவுகோலை கொடுத்திருக்கிறார். நான் எதை பூட்டுறனோ அதை இங்கே பூட்டப்படும், நான் எதை திறக்கிறனோ அதை இங்கே திறக்கப்படும். காரணம் இயேசு என்ற விசுவாச நம்பிக்கை எனக்குள்ள இருக்குது. நான் சொல்றது நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க அல்லேலூயா பார்த்தா ஒண்ணுமே புரியல. இன்னும் 40 வருஷம் இந்த பிரசங்கம் பண்ணாலும் இப்படியே உட்காந்துருப்பீங்க போல தெரியுது. ஹலோ, உங்க போராட்டங்களை பார்த்து நீங்கள் என்றைக்கு எதிர்த்து பேசுகிற நபராய் மாறுகிறீர்களோ அன்னைக்கு உங்களுக்குள்ள இயேசு கிரியை செய்கிறார் என்பதற்கு அடையாளம். போராட்டத்தை பார்த்து பின்னாடி வந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இந்த அம்மா பேசிருச்சா அந்த அம்மா பேசிருச்சானா இன்னும் குழந்தைகளாகவே என்ன செய்றீங்க? ஆமா, ஆவின் பாலை குடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க அந்த பிரச்சனைகளை பார்த்து எங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டியா, என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா அப்படி நீங்க எந்திரிச்சு நின்று உபவாசித்து ஜெபித்து கிறிஸ்துவின் நாமத்தினால இயேசு என்ற நாமத்தில் நீங்க எந்திரிச்சு நின்னீங்கன்னா உங்க எல்லைகள் அல்ல, உங்க தெருவல்ல, நீங்க போங்கிற எந்த திசையிலும் சத்துருவின் கிரியைகள் உங்களை தொடவே முடியாது. நம்புகிறவங்க நல்ல உரத்த சத்தமாய் கைகளை தட்டி ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து அந்த நாமத்தில் விசுவாசத்தை எப்படி கொடுத்தாரு வாசிங்க. டைட்டஸ் தீத்து விடுங்க பாப்போம். தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5, 6, 7 இந்த 3 வசனங்களை மைக்கில வாசிப்பாங்க, நீங்களும் சேர்ந்து வாசிக்கணும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிங்க நீங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். நீங்க எல்லாரும் வாசிக்கணும் சொன்னேன், ஒரு ஆள் அல்ல, அவங்க மைக்கில வாசிப்பாங்க. நம்மளும் எப்படி வாசிக்கணும்? இதுக்கு தான் இவ்வளவு பெரிய ஸ்கிரீன் வாங்கியிருக்கிறோம். இதை பார்த்துக்கிட்டே கண்ணை திறந்த மாதிரியே தூங்குறதுக்கு அல்ல, இதை என்ன செய்யணும், பின்னாடி இருக்கிறவங்க நல்லா வாசிக்கணும். எல்லாருக்கும் அருள் பிரதர் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? வசனம் தெரியுதா? ரைட், வாசிக்க பார்ப்போம். நாம் செய்த, நீங்க மைக்கில் வாசிங்க, நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இந்த வசனத்தை பாருங்களேன், என்ன போட்டிருக்கிறாரு? நான் செய்யற, நான் போடுற மொட்டை, நான் போடுற நடப்பிரயாணம், நான் கொடுக்கிற காணிக்க, நான் கொடுக்கிற வேலை, நான் ஆண்டவருக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன், நான் அப்படிலாம் செஞ்சிருக்கிறேன், அதனால உங்களை ரட்சிக்காம, அதுதான் அதோட அர்த்தம். சொல்லுங்க. நான் செய்கிற கிரியைகளினால அவர் என்னை ரட்சிக்காம அவருடைய இரக்கத்தின்படி, யாருடைய? இயேசு, சொல்லுங்க, இயேசுவின் இரக்கத்தின்படி மறு ஜென்ம ரீபர்த், இங்கிலீஷ்ல அழகாக ரீபர்த், உங்களை மறுபடியும் ஜெனிப்பித்தார். எப்படி ஜெனிப்பித்தார்? கிறிஸ்துவின் பிள்ளையாய் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற தக்க ஒரு அத்தாரிட்டி, ஒரு அதிகாரம், ஒரு உரிமையை தந்திருக்கிறார். உங்க அப்பாவை நீங்க மெதுவா கூப்பிடலாம், ஆனா அந்த ஏசு அப்பாவை எங்கனாலும் கூப்பிடலாம். எந்த உலகத்துல எந்த முக்குல நின்றாலும், கடலையே முங்கி முங்கி எந்திரிச்சாலும், முங்கும் போது பேதுரு கூப்பிட்டான், உடனே கையை நீட்டினார், தூக்கி எடுத்தார். உங்க விசுவாசம் இயேசுவின் மேல் இருக்கும் என்றால் எல்லா போராட்டங்களில் இருந்து விடுதலை ஆக்குகிற ஒரே நாமம் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குறதுனால என்ன போட்டிருக்கிறாரு? ஆமா, ரினியூ. புதிதுன்னா என்ன? புதுசுன்னா என்ன? ரினியூ ஆகுது. உங்க நகையை போட்டிருக்கிறீங்க, அது அப்படியே அழுக்காயிருச்சு, கடையில் கொடுத்த உடனே அதை செய்கிறாங்க, நல்ல அதில் போட்டு அது நல்ல அது மெர்க்குரியா, மெர்க்குரி கிடையாது, சம்திங், அந்த திரவியத்தில் போட்டு அதை முக்கி கொடுத்த உடனே அது எப்படி இருக்கு? அடுத்து ஒரு 5 வருஷத்துக்கு கலா கலா கலான்னு சொல்லிக்குது. உங்கள் வாழ்க்கை தினந்தோறும் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தின் விசுவாசத்தினால முங்கி முங்கி எந்திரிச்சா இது ஜொலிக்கும். பிசாசு கிட்ட வர மாட்டான். சத்தம் வர அப்படி இருக்கீங்களே, இது ஜொலிக்கும். யார் வரமாட்டான்? பிசாசு வீட்டுக்காரர் மூலமாகவும் வரமாட்டான், பிள்ளை மூலமாகவும் வரமாட்டான், மனைவி மூலமாக யாரை வச்சும் வருவான். அவன் பாம்பு மாதிரி வருவான்,
வீட்டுக்காரன் மூலமா வருவான், திடீர்னு குலைப்பான். ஆனா நீங்க விசுவாசத்துல ஜொலிக்கிற ஆளா இருந்தா அப்படி எட்டி பார்ப்பான். நீங்க இயேசு என்ற நாமத்துல ஜொலிக்கும் போது அவன் யூட்டன் தான். அவனுக்கு என்னது? வாயை அடைச்சிடும். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த நாமத்தை நீங்க சொல்லி விசுவாசம் வைக்காதனால தான் முட்டுறீங்க, அழுகிறீங்க, முட்டுறீங்க, அழுகிறீங்க. தைரியமா உங்களுக்கு சொல்லுகிற இந்த நாமத்தை சொல்ல சொல்ல எல்லா கதவுகள் வானத்தின் கீழும் பூமியின் கீழெங்கும் அந்த நாமமே அல்லாமல், எஃப் மைனர் கொடுக்குறீங்களா? நாமமே, அந்த நாமமே அல்லாமல் வேற நாமம் நமக்கு கொடுக்கல. ஹல்லேலூயா. 6வது வசனத்தை வாசிக்க பாப்போம். 6 வாசிங்க. 6வது வசனத்தை வாசிங்க. தமது கிருபையினாலே, எல்லாரும் வாசிக்கணும். தமது கிருபை, இயேசுவினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக. இப்ப இந்த நீதி, இந்த விடுதலை, இதெல்லாம் எந்த நாமத்துல கொடுத்திருக்காங்க நமக்கு? சத்தமா சொல்லுங்க. நான் கை தூக்கணும், நீங்க கை தூக்கணும். நீங்க இப்படியே உட்கார்ந்தீங்கன்னா, ஆமா கை தூக்குங்க பாப்போம், நல்லா கை தூக்குங்க. இப்போ உங்களுக்கு நான் தான் டாக்டர், கை கீழே போடுங்க. ஆமா, நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கிறேன். அவங்க ஊசி போடாத மட்டும் கழட்டிக்கிட்டு இருப்பாங்க. சார் என்ன சார் ஊசி போய், ஊசிலாம் போடல, 2 மாத்திரை போடு போகணும் அப்படிங்க. இந்த நாமத்தினால நீங்க நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த நாமத்தை ஜெபிக்கும் போது மாத்திரமல்ல, நன்றா புரிந்து கொள்ளுங்க, உங்க விசுவாசத்தை தொடங்கினவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தராகிய இயேசுவை நோக்கி உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல எப்படி ஓடணுமா? தினந்தோறும் நீங்க சைக்கிள் ஓட்டும் போது இயேசு என்னும் நாமம் என்று நமது நாவில் சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். எப்போ சொல்லணும்? வீட்டு ஜப கூட்டத்தில் வீட்டில் உட்காந்து 2 பாட்டு பாடுவாங்க. அதில் பாதி பேர் ஸ்டவ்வை பற்ற வச்சிருப்பாங்க, பாதி பேர் தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. எப்படி ஜெபம் மாட்டேன்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ ஹவ் யூ ப்ரே. பாதி பேர் ரெஸ்ட் ரூமில் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் பாடுற பாட்டு அங்கே உட்காந்து பாடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் தினந்தோறும் காலையில் வெளியே போகும்போது இயேசு என்னும் நாமம் என்று நமது நாவில் சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும், சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். ஏசையா 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 2014 தான் இந்த பாட்டை எழுதினார் ஃபாதர் அப்பா. ரிலீஸ் ஆனது 2015 நினைக்கிறேன். 2014 இந்த பாட்டு எழுதும் போது தான் ஜூடா பிறந்தான். நான் போன உடனே அவனை கையில் தூக்கி இந்த பாட்டை தான் அவன் காதில் பாடினேன். எனக்கு இயேசு என்ற நாமம் அவனுக்குள்ளே போக வேண்டும். இந்த வாழ்க்கைக்குள்ள தினந்தோறும் உங்களுடைய எல்லா நேரத்திலும் ஜீசஸ், ஜீசஸின் சாரம், அந்த சுவை. போன வாரம் அவர் நல்லவர்னு தியானிச்சோமே, இந்த நல்லவரை சாப்பிட 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 உங்களுக்குள்ள சுவை போக 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 இயேசுவின் வல்லமை பெருக பெருக நீங்க நின்றாலே அற்புதம், நீங்க பார்த்தாலே அற்புதம், நீங்க போகிறதுக்கு முன்னாடியே அற்புதத்தை கர்த்தர் செய்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்பிக்கை இருந்தா ஒரு அல்லேலூயா. இதை தெரியாதனாலதான் அப்படியே இயேசுவை வச்சுக்கிட்டே போராடுகிறோம். அவருடைய நாமம், விசுவாசத்தின் நாமம். 6வது வசனம் 7வது வசனம் வாசிக்க பார்ப்போம். 7 ரொம்ப அழகா இருக்கு. எல்லாரும் வாசிக்கணும், என்னோட கூட ஒத்துழைப்பு கொடுங்க. அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய், ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பரிசுத்த ஆவியை நமக்குள்ள சம்பூரணமாய். சம்பூர்ணம் சொல்லவா? நல்ல பிரியாணி சாப்பிட்டு இன்னொரு கரண்டி வச்ச பிறகு கூட உள்ள இறங்காது. ஏய் வச்சுட்டாங்கயா, சாப்பாடு கொட்ட முடியாது, ஏன்னா இது பிரியாணி. அப்போ கூட அப்படி இப்படின்னு ரெண்டு சுடுதண்ணியை குடிச்சிட்டு 2 ஏப்பத்தை விட்டுட்டு மறுபடியும் வச்ச பிரியாணியை உள்ள அமுக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் சம்பூரணம். அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவரை நிறைவா உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. நீங்க அனுபவிச்சீங்கன்னா நிறைந்தவர் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுகிறார். அல்லேலூயா. படிக்கிற வாலிபர், நான் நிறைய வாலிபர்களுக்கு சொல்றேன், இந்த விசுவாசத்தை தொடங்கினது இயேசு. இவரை நீங்க பிடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சீங்கன்னா உங்க ஓட்டத்துக்கு அல்ல, உலகம் உங்க ஓட்டத்துக்கு வராது. உங்களுக்கு நியமித்த ஓட்டத்தில் நீங்க ஓட ஓட இந்த பட்டணம் அல்ல, தேசம் அல்ல,
உலகத்தையே சொந்தமாக்குகிற வல்லமை உங்களுக்குள்ள தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்கறதெல்லாம் இந்த வட்டம் தான், இதே வட்டம். கொண்டவஞ்சால, கறிக்கடை தெருவு, இப்படி சுத்தினா கீழே வைத்தினாதபுரம், அப்படி போனா என்ன சொல்லுவீங்க, தண்ணி தொட்டி. எந்த தண்ணி தொட்டி? அருள்தாசபுரம் தண்ணி தொட்டி. நேராக போனால் அசோக் நகர், அப்படி திரும்பினா கேட்டுக்கே தங்கமணி, அப்புறம் நாராயண குருசாமி மண்டபம், அதோட யூட்டன் அடிச்சு திருப்பி சர்ச்சு. கவனிங்க, உங்க பார்வை மாறணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பார்வை. அப்படின்னா ஒன்றரை கண்ணில் பார்க்குறதா? ஆஹா, பார்வை இயேசுவை போல மாறணும். அல்லேலூயா. சிரிங்க, இயேசுவை போல. அவர் பார்த்தாலே அற்புதம். பாடையில் ஒருவர் வந்து கொண்டு இருக்கிறார். அவர் பார்த்தார், அந்த அம்மாவை பார்த்தார், பாடையை பார்த்தார், நேராக போனார், பாடையை தொட்டார், மரித்தவன் பிழைத்தான். அந்த ஆண்டவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறார். உங்க பார்வை மாறனா உங்களுக்குள்ள அற்புதம். இன்னும் ஆண்டவரை வச்சுக்கிட்டு இப்படியே வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு ஏணியா இருக்கிறார். ஏணினா ஏறுவதற்கு. அவர் உங்களுக்கு சகாயரா இருக்கிறார், பலன் தருவரா இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 2 கொரிந்தியர் 5:21 வாசிங்க பார்ப்போம். கொஞ்சம் ஏன் வசனத்தை நிறைய வாசிக்கிறேன்னா, இந்த இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையை நீங்க சுவைக்கணும். நீங்க சுவைக்கணும். 2 கொரிந்தியர் 5:21 மைக்கில எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். உங்க பாவத்திற்காக அவர் பாவத்தை சுமந்தார். இந்த இயேசுவை நம்பி நீங்க இருப்பீங்கன்னா பாருங்களேன். இப்ப எப்படி சொல்றதுன்னா, நான் இப்ப கார் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். திடீர்னு ஒரு 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 பெரிய ஒரு மிருகம் இருக்கு. சரி, மிருகம் விடுங்க. மயில் வருது. என்ன வருது? மயிலை அடிச்சுட்டு என்ன செய்யணும்? மயிலை முட்டிட்டு என்ன ஆகும்? யாரும் சொன்னாங்க பாருங்க பின்னாடி இருந்து. எங்க போனோம்? சிறைச்சாலைக்கு போனோம். சரி, நான் மயிலை அடிச்சிட்டேன். இப்போ யாரை பிடிப்போம்? மேசாக்கடனை பிடிப்போம். சரிங்களா? இப்போ நான் மயில் அடிச்சிட்டேன். அண்ணே நான் மயிலை முட்டிட்டேன், போலீஸ் வெட்டு வராங்க, உங்கள் லைசன்ஸை காமிச்சு நீங்கள் போயிருங்கன்னா யார் பிடிப்பா? மேசாக்கடனை ஜெயா சிஸ்டர் பிடிப்பாங்க. ஏயா நீ முட்டுவ? எங்கள் வீட்டுக்காரர் போனோமா வருமா? ஒரு மயிலை முட்டினதுக்கே உங்கள் பாவத்தை எல்லாம் மன்னிப்பதற்கு, எல்லா மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அவர் தானா முன்ன வந்து, நீ பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, உன் வெளியே எத்தனையோ பாவிகள் இருக்கிறான்றீங்களா, எல்லா பாவிகளுக்கும் அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவர் ரத்தம் சிந்தி என் பாவத்தை கழுவிட்டாருன்னு எந்த மனு குலம், எந்த மனிதன் நம்புகிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், பரலோகத்துக்கு சொந்தக்காரராய் மாறுகிறார்கள். அப்ப இந்த இயேசு நாமத்தை நீங்க 24 மணி நேரமும் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இப்ப எத்தனை பேருக்குள்ள புரியுது? விசுவாசத்தை தொடங்குறது யாரு? இயேசு. அப்ப உங்களை நீங்க விசுவாசிகளா இருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையை தொடங்கினது யாரு? எத்தனை முறைக்கு உங்க வீட்டுக்கார கூப்பிடுறீங்க? ஏங்க ஏங்க வாங்க, அப்பா அம்மா மாமா, ஏய் வாயா, இப்படி கூட கூப்பிட்டுருக்கலாம். ஆனா எத்தனை முறை கூப்பிட்டுருக்கீங்க? இயேசுவை அப்படி கூப்பிடுறீங்களா டெய்லியும்? உங்களுக்கு வீட்டுக்கார கொடுத்ததே இயேசு தான். நான் சொல்கிறேன், அந்த அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஜபத்தை சொல்லலை, உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு மாற்றணும். அப்படி மாற்றி பாருங்க, அற்புதம் நடக்கலைன்னா நீங்கள் இங்கே வாங்க. இயேசுவோடு வாழுகிற அனுபவம், எல்லா நேரமும் அவரோடு பேசுகிற அனுபவம். ஆண்டவரே நான் போய்கிட்டு இருக்கிறேன், பேங்க் போய்கிட்டு இருக்கிறேன், ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது, அப்படி பேசி பாருங்க. நீங்கள் போன உடனே டெல்லர் சும்மா இருப்பார், அவரே வாங்கன்னு ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துருவார். இல்லைன்னா 10 பேர்கிட்ட போய் இந்த டோக்கனை ஃபில் பண்ணல இருங்க, இந்த டோக்கனை ஃபில் பண்ணுறீங்களா இருங்க, தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இயேசுவோட வாழுங்க, நின்றா அற்புதம். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் போன வாரம் அந்த இயேசு எனக்கு அற்புதம் செய்தார். நான் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை நான் நார்வே தேசத்தினுடைய தூதரகம் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன், விஎஃப்எஸ் ஆஃபீஸ்க்கு. அங்கே போனால் ப்ரீமியம் சொல்லுங்கள், எக்ஸ்ட்ரா பணம் கட்டினீங்கன்னா நல்ல சோஃபாவில் உட்கார வச்சு 2 பேர் வந்து தண்ணி கொடுப்பாங்க, குடிக்கிற தண்ணி, வேறு தண்ணி நினச்சிடாதீங்க, குடிக்கிற தண்ணியை பிடிச்சி கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் ஃபஸ்ட்டாக பிடிச்சிருவாங்க. என்னை போன உடனே கேட்டாங்க, நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணுறீங்களா ஸ்டாண்டர்டானு கேட்டாங்க. யோ நாங்கள் எப்பயுமே ஸ்டாண்டர்ட் அப்படின்னேன். யூ கோ அப்படின்னாங்க. நான் பார்த்தேன், நீ கோவா இருன்னு. ப்ரீமியமில் வந்தேன் அப்புறம் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. நான் போன உடனே மொதல் டோக்கன் நம்பர் என் நம்பர் 3.
நார்வே விசா அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். வழக்கமாக 15 நாள் வரும். எத்தனை நாள் ஆகும்? நான் இந்த முறை ஜெபம் பண்ணேன், எனக்கு சீக்கிரமாக வரும். வழக்கமாக 15 நாள். நான் 12ஆம் தேதி கொடுத்தேன். என் பாஸ்போர்ட் டெல்லிக்கு போச்சு, எம்பசிக்கு போச்சு, நார்வே கான்சுலேட்லேருந்து திருப்பி டெல்லி வந்து நேற்று சாயங்காலம் விசா சீல் பண்ணி எனக்கு வீட்டுக்கு வந்துருச்சு. இயேசுவோட வாழ பழகினீங்கன்னா முடியாதவைகளே முடிய பண்ணுகிறார். இதெல்லாம் ஒரு அற்புதமே கிடையாது. நான் இன்னும் அதிகமாக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெள்ளியும் பொண்ணும் யாருடையது? எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? சத்தம். வெள்ளியும் பொண்ணு அது சொத்தரம் வருது. வெள்ளியும் பொண்ணும் ஐஸ்வர்ய சம்பனர் இயேசு. அந்த இயேசுவை பிடிச்சீங்கன்னா உங்க தரித்திரத்துக்கு இடமே கிடையாது. அந்த நாமத்தை சொல்லி உங்க வியாபாரத்தை ஆரம்பித்து அந்த நாமத்துக்குள்ளேயே நீங்க வியாபாரம் செய்யும் பொழுது அந்த நாமம் உங்களுக்காய் பரிந்து பேசுகிற நாமம், அந்த நாமம் உங்களுக்கு கதவுகளை திறக்கிற நாமம். ஹல்லேலூயா. வாசிங்களோட கூட சேர்ந்து இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23 வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். விசுவாசம் இருந்தா பலிக்கும். சொல்லுங்க. இது இடையில 2-3 வாரத்துக்கு முன்னாடி இந்த வசனத்தை வாசிச்சோம். இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். விசுவாசம் இருந்தா பலிக்கும். நம்பிக்கை இருந்தா, ஜெபம் பண்ணிட்டு இது எனக்கு அப்படியே நடக்கும்னு நம்பிக்கை இருந்தா, அது எப்போ வரும்னா அதை நினச்சிக்கிட்டே இருந்தா. இவங்களேன் நல்லா கொதிக்குது உடம்பு, 102 103 கொதிச்ச உடனே என்ன பண்ணுறோம்? ஒரு பேராசிட்டமால் போடுறோம். போட்ட உடனே உங்கள் மைண்ட் என்ன சொல்லுது? மாத்திரை போட்டுட்டேன், ஆச்சல் குறைஞ்சிரும். சொல்லுதா சொல்லலையா? சொல்லுதா சொல்லலையா? மாத்திரையை போட்டீங்க, இப்போ உங்கள் மைண்ட் என்ன சொல்லுது? காய்ச்சல் குறைஞ்சிரும். அப்புறம் காய்ச்சல் குறையுதா? குறையுது. என்ன போய் உள்ள வேலை செய்யுது? மாத்திரை. நீங்க சொன்னனால குறைஞ்சிச்சா, மாத்திரை போட்டனால குறைஞ்சிச்சா? நீங்க நிறைய பேர் இயேசுன்னு சொல்றோம், ஆனா உள்ள போடல. நீங்க உள்ள வச்சீங்கன்னா இந்த இயேசு உங்களுக்குள்ள இருந்து மாத்திரை இல்ல, உலகத்துக்குரிய எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களும் உங்களுக்குள்ள உங்கள் மூலமாய் செய்வார். எத்தனை பேர் இனி இயேசுவை வெளியே வச்சிருக்கிற நீங்க உள்ள வைத்து அவருடைய வல்லமை அனுபவிக்க போறவங்க? அல்லேலூயா. பரிதாபமா இருக்கு அல்லேலூயாலாம். இந்த இயேசுவை நீங்க சுவைக்க சுவைக்க, அதான் எழுத பாருங்க, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே. விசுவாசனாலே இயேசுவை நம்புவது. இயேசுவை உங்களுக்கு அப்பாவை யாரு கொடுத்தா? யாரு கொடுத்தா? அப்ப நீங்க யாரு அதிகமா யார்கிட்ட பேசணும்? இப்ப அப்பா கொஞ்சம் மிக்சி கிரைண்டர் மாதிரி இருக்கிறார். மிக்சி கிரைண்டர் கட 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 ஆடிக்கிட்டே இருக்காரு அப்பா. இப்ப நீங்க அப்பாட்ட போனா அப்பா இன்னும் கொஞ்சம் ஆடுறாரு. நீங்க யாரை பிடிக்கணும்? இயேசு கிறிஸ்துவை பற்றும் இயேசு என்ற நாமத்தினால எங்க அப்பாவுக்கு ஜெபம் பண்றேன். அப்பப்ப இடையில அடிஷனலா என்ன செய்யறாரு? உள்ள இறக்குறாரு. தொண்டையை பிடிங்கன்னா தொண்டையை பிடிப்பார். இது வரைக்கும் நீங்க பண்ணல, இப்ப பண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றும், சத்தமா சொல்லுங்க, இந்த நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் பிதா மகிமைப்படும்படி அவர் உங்களுக்கு செய்ய ஆயத்தமா இருக்கிறார். இப்ப இதுவரைக்கும் ரட்சிங்கன்னு ஜெபம் பண்ணீங்க, இப்ப சொல்லுங்க, அந்த ஆவிகளை நாங்க செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று, அப்ப விசுவாசத்தை துவங்கிறது இயேசு. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன், நல்ல கைகளை தட்டி சொல்லுங்களேன். இந்த 2025 இன்றைக்கு 16ஆம் தேதி உங்க ஜெபம் மாற வேண்டும். எப்படி மாறணும்னா, விசுவாசத்தை துவங்கின இயேசுவை உங்களுக்குள்ள ஒரு நொடி கூட விடாம உள்ள அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆரம்பிக்க போறீங்க? அல்லேலூயா. நீங்க நிறைய பேர் லீவு, ஏன் விசுவாசத்தை தொடங்கினவரை வீட்டில் விட்டு வந்துட்டாங்க, எங்கேயோ விட்டாங்க, கிளம்பிட்டாங்க நிறைய பேர். நீங்க கவனிங்க, உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நீங்க கரெக்டா ஓட ஓட இந்த விசுவாசத்தின் வல்லமை உங்களுக்குள்ள இருந்து ஜீவநதியாய் புறப்பட ஆரம்பிக்கிறது. இதை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா
உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே, உங்கள் தெருவில் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் இந்த விசுவாசத்தை தொடங்கின கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்து பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமா இல்லையா சொல்லுங்களேன். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. பாடுவோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம். எல்லாரும் சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனிதருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனிதருக்குள்ள வல்லமையான நல்ல கை தட்டி வேறொரு நாமம் இப்ப இல்லை. சொல்லுங்க. அவர் நாமம் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. உள்ளத்திலிருந்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இப்ப இன்டர்வல் மாதிரி உங்களுக்கு நல்ல அறிமுகம் கொடுத்துருக்கிற ஆண்டவர். இப்ப இந்த நாமம், விசுவாசம் எல்லாமே எதற்குள்ள இருக்கிறது? எதற்குள்ள இருக்கிறது? இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க தினந்தோறும் நீங்க பேச வேண்டிய நாமம், அதிகமா கூப்பிட வேண்டிய நாமம், அதிகமா தியானிக்க வேண்டிய நாமம். அவர் எங்கே வாழுகிறார்? சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க, எங்க வாழ்றாரு? பரலோகத்தில் வாழ்றாரு. எப்சிபா சொல்றா, எங்க வாழ்றாரு? பரலோகத்தில் எனக்குள்ளே வாழுகிறார். உங்க பிள்ளைகள்கிட்ட சொல்லணும், ஒரு பொருள் கேட்டாங்கன்னா ஏசப்பாட்ட போய் கேளு. யார்கிட்ட கேளு? அப்படி சொல்லி பழகுங்க. அந்த பிள்ளைகளுக்குள்ள இயேசு என்ற ஜீவநதி ஊற ஆரம்பிக்கும். இப்போ வாசிங்க பாப்போம் எல்லாரும் சேர்ந்து. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஆனால் இந்த வசனத்தை நம்ம பயன்படுத்துறதும் கிடையாது, பிராக்டிஸ் பண்ணுறதும் கிடையாது. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து மைக்கில். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்ப என்ன கொடுத்திருக்கிறாரு? கை எங்க இருக்கு? இப்ப என் கை என்ன கொடுத்திருக்காரு? இப்ப அதிகாரம். இப்ப கை கீழே போடுங்களேன். வாங்க எல்லாம் சேர்ந்து மொத்தமா செத்துருவோம் அப்படின்னு பிசாசு பேசுது. நிறைய இடத்துல பேசுது. நான் கேட்டிருக்கேன், செத்துருவான். அப்போ நீங்க சொல்லணும், இயேசு என்ற நாமத்தினால நான் ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளையா மாறி இருக்கிறேன். பொல்லாத பிசாசு என்கிட்ட வந்தியா பேசுற, விட்டுட்டு ஓடிடுவான். எங்க? இதெல்லாம் யார் பேச்சு? யார் பேச்சு? நீங்க அதை கேட்டு விட்டுட்டு ஓடிடுவான் மாமா அப்படின்னா உங்களை ஓட வச்சுட்டு அடிச்சவங்களேன் கடைசி வரைக்கும் ஓடிட்டே இருக்கணும். ஆனா இங்கே சொன்னார், விசுவாசத்தை தொடங்கினவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில். பக்கத்தில் சொல்லுவாங்க, உனக்குன்னு ஒரு ஓட்டம் இருக்கு. பக்கத்தில் சொல்லுங்களேன், உனக்குன்னு ஒரு ரேஸ் இருக்கு. அதை விட்டுட்டு மாமா சொன்னார், சித்தப்பா சொன்னார், மகன் சொன்னார், இப்படி ஓட நீங்க சொல்லுங்க. பக்கத்தில் என்னையா சொல்ல மாட்டேங்கிறீங்க, பேச மாட்டீங்களே. காலேஜில் இருந்து ஒரு மாமா கூடுவார், நல்லா இருக்கியே. காலேஜில் இருந்து ஒரு மாமி பேசும், நீ நல்லா கொழுன்னு இருக்கியே, மாமியை கட்டுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மாமினாலே ஆட்டி எடுத்துரும். குடுமி புரியுதா? குடுமினா புரியுதா உங்களுக்கு? ஆமாம். என்ன நிறைய பேர் சொல்கிறாங்க, லைவில் இப்படிலாம் பேசாதீங்க, பண்ணிக்கணும். கவனிங்களேன், இயேசு உங்களுக்கு ஒரு ஓட்டத்தை வச்சிருக்கிறார். உங்களை வாழ்க்கை விசுவாசம் உள்ளவர்களாகி வசந்த பாருங்களேன். அவருடைய நாமத்தின் மேல் எத்தனை பேர் நாமத்தில், அந்த நாமத்தில் எத்தனை பேர் விசுவாசம் இருக்கீங்க? அப்படின்னா கல்யாணம் முடியாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். காத்திருங்க. விசுவாசம் இல்லைன்னா இன்னைக்கு விசுவாசத்தை வைங்க. இயேசுவோட போராடுங்க. அவன் சொன்ன, நீர் என்னை ஆசீர்வதித்தாள் ஒழிய உம்மை விடுவேன் இல்லைன்னு நினைச்ச மாட்டேன். ராத்திரி முழுவதும் போராடினான். எத்தனை ராத்திரி ஆண்டவரோட போராடி இருக்கிறீங்க அந்த நாமத்துல? ஹலோ, நேற்று ராத்திரிலாம் நான் தூங்கலைங்க.
ரீகன் பாஸ்டர் தங்கியிருக்கிறார் வீட்டில், இப்போ கிளம்பியிருப்பாங்க. இன்னைக்கு சாயங்காலம் ஃபாதர் வராரு. இவ்வளவு வேலைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஃபாதர் மதுரையில் ஊழியம் செய்ய வருகிறார். ரீகன் பாஸ்டர் மதுரையில் ஏற்கனவே ஒரு சபையில் பிரசங்கம் பண்ண போயிருக்கிறார். நாளைக்கு ஒரு கூட்டம், நாளானிக்கு நமக்கு லீடர்ஸ் மீட்டிங் இருக்கிறது. உங்களுக்கு விசுவாசத்தை உங்களுக்கு ஓடும்படி வச்சிருக்க, விசுவாசத்தை பிடித்துக்கல, விசுவாசத்தில் உட்கார்றதல்ல, விசுவாசத்தில் ஓடுகும்படி கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விசுவாசம், இந்த இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறது, எனக்கு அனுபவிக்கிற நபரா மாறுவேன்னா அவர் தருகிற அடையாளம் அதிகாரம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். ஒன்வேல போவதுக்கு அல்ல, பிசாசை துரத்துவதற்கு. சொல்லுங்க, பிசாசை துரத்துவதற்கு அதிகாரம். இயேசு நாமத்தில் என்ன தெரியுமா இருக்கு? பக்கத்துல பஸ்ல என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு, அதிகாரம் இருக்கு. அந்த 3ஆம் மணி நேரத்தில் ஜபாலயத்துக்கு போறாங்க. பேதுருவும் யார் யார் போறா? சீசருமா, பேதுரு யோவானும் போறாங்க. அங்க உற்று பார்க்கிறான். அங்க அழகா இந்த விசுவாசத்தை அவங்க எக்ஸசைஸ் பண்ணாங்க. அவன் பார்த்த உடனே, ஏய் நீ கேட்கறது என்கிட்ட இல்லை, என்கிட்ட இருக்கிறத உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள இருந்தது யார் தெரியுமா? இயேசு. இயேசு கிறிஸ்துவின் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்ப எழுந்து நடன்னு ஃபர்ஸ்ட் சொன்னாரா இல்ல இயேசுவை சொன்னாரா? நீங்க எதை சொல்றீங்க? காய்ச்சல் சொல்றீங்களா, இயேசு நாமம் சொல்றீங்களா? வைத்த வலின்னு சொல்றீங்களா, இயேசு நாமத்தை சொல்றீங்களா? காசு இல்ல கடன் சொல்றீங்களா, இயேசுவை சொல்றீங்களா? எனக்குள்ள இருக்கிற நசரனாக, எனக்குள்ள இருக்கிறத நான் உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசு என்ற நாமத்துல எழுந்து நட சொன்ன உடனே அவன் கால்களுக்குள்ள கரங்களுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்கிட்டு, இந்த அனுபவத்துக்குள்ள இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாரும், இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் நீங்க வளருவீர்கள் என்றால் உங்கள் வீடு தேவனுடைய வல்லமையினாலும் அதிகாரத்தாலும் நிரம்பி இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க அழுது ஜெபம் பண்ண கூடாதுன்னு சொல்லல. நீங்க அவருக்குள்ள தனியா இருக்கும் போது அந்த நாமத்தை சொல்லி நீங்க அழுகலாம். ஆனால் ஆவில நிரம்பும் பொழுது இந்த விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசுவின் நாமம் எனக்குள்ள இருக்கிறது, அதிகாரத்தோடு நீங்க ஜெபிப்பீங்கன்னா உங்க ஜெபத்திற்கு உடனடியான பதிலே பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. 13வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 13 எல்லாரும் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். நல்லா கவனிங்க. ஒருவேளை நீங்க பயாலஜிக்கலி பிறந்திருக்கலாம், அப்பா அம்மா எனக்கு சித்தப்பா பெரியப்பா எல்லாம் இருக்கலாம். ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா நீங்க கிறிஸ்துவுக்குள்ள பிறந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். இரண்டாவது தேவனால் பிறந்தவன். சொல்லுங்க, யாரால பிறந்தவன்? எங்க அப்பா தெரியுமா, எங்க ஊர் தெரியுமா, எங்க சொந்தம், இதெல்லாம் பேசக்கூடாது. நீங்க சொல்லணும், நான் தேவனால் பிறந்தவன். தேவனால் யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ உலகத்தை ஜெயிக்கிறவங்க. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கிறதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. நல்லாயினி அம்மா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருப்பீங்கன்னா உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் உங்களுக்குள்ள இருக்கிறது. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்க விசுவாசமே உலகத்தை. உங்க விசுவாசம் யாரு? சத்தமா சொல்லுங்க. இயேசு உங்கள் விசுவாசம் என்றால் இயேசு எங்கேயாவது தோத்து போவாரா? அப்ப நான் என்ன செய்ய மாட்டேன்? தோத்து போக மாட்டேன். அல்லேலூயா. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுகிறார்? இனி உங்கள் புலம்பல் எல்லாம் ஆனந்தமாய் மாற வேண்டும். உங்க விசுவாசம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த இயேசுவை நம்பினவர்கள் பிழைத்தார்கள். இதுதான் எழுதப்பட்டிருக்கு, விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க பாப்போம். அடுத்த வசனத்தை வாசிங்க. 14ஆம் வசனத்தை வாசிங்க. faith brings God. வாசிங்க. அவர் வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. நீங்க இந்த விசுவாசத்தை பிடிச்சு ஓடுற ஆளா இருப்பீங்கன்னா உங்களுக்குள்ளே அவர் நிறைந்தவராய். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன், நிறைந்தவராய். உங்க வீட்டுக்குள்ள என்ன நிறைஞ்சிருக்கணும்?
சண்டை நிறைஞ்சிருக்கணுமா? அழுக நிறைஞ்சிருக்கணுமா? இல்லை. உங்களுக்குள்ள என்ன நிறைஞ்சிருக்கணும்? கர்த்தருடைய விசுவாச வல்லமை நிறைந்திருக்கணும். வெளியில சொல்லுங்களேன். நமக்குள்ளே வாசம் பண்ணினார். உங்களுக்குள்ள அவர் வந்துட்டார் என்ற உணர்வு வந்துட்டா மகிமையின் மேல் மகிமை, மகிமை வெளியரங்கமாகும். இயேசு மகிமை வெளியரங்கமாகும். மானிடர்கள் யாவும் உங்க கம்பெனியில பார்ப்பாங்க, உங்க ஸ்ட்ரீட்ல பார்ப்பாங்க, உங்க சொந்தக்காரங்க பார்ப்பாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு வெளிப்படுகிறதை பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. உங்க ஜெபம் மாறணும், அதிகாரமுள்ள ஜெபமாய் மாறணும். தேவனால் பிறந்தவனாய் மாற வேண்டும். நமக்குள்ளே இயேசு இருக்கிறார் என்ற விசுவாசம் அதிகரிக்கும் பொழுது மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. 80% வாய் இருக்கீங்க, உங்களுக்கு மகிமை வெளிப்பட்டா தெரியும். அப்பதான் இந்த பல்லு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Jesus. அடுத்த வருஷம் வாசிங்க பாப்போம். யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர். 16 வாசிங்க. 16. அவருடைய பரிபூரணத்தினால், அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். சொல்லுங்க, கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். தெரியுமா உங்களுக்கு, இந்தியாவில் 145-50 கோடி மக்கள் மத்தியில் பரலோகத்துக்கு கூட்டு போவார் என்ற நிச்சயத்தோடு உட்கார்ந்துருக்கிற நீங்க கிருபையின் மேல் கிருபையை பெற்றிருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சிந்தின ரத்தம், ஆமென், என்னை ரட்சிப்பை தந்தது. ஆமா, கிருபையின் மேல் கிருபை. அவருடைய பரிபூர்ணத்தினால். இன்னைக்கு அவர் ரத்தம் சிந்தலைன்னா இந்த கிருபை நமக்கு கிடைத்திருக்காது. அவரை அப்பான்னு கூப்பிடுற ஒரு ஸ்லாக்கியம். இந்த ஆண்டவரை வச்சுக்கிட்டு நீங்க 24 மணி நேரமும் அவரை சொல்ல சொல்ல அவருக்குள்ள நிரம்ப நிரம்ப நிரம்ப, சொல்லுங்க, அவருக்குள்ள நிரம்ப நிரம்ப, அந்நிய பாஷை பேச பேச, கர்த்தரை துதிக்க துதிக்க. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க ஜெபிக்கல, வேத வாசிக்கல நான் சொல்லல. நீங்க அடுத்த அளவுக்கு நீங்க போனோம்னா உங்க 24 hours அவர் நிறைந்திருக்க வேண்டும். அப்பொழுது கிருபையின் மேல் கிருபை. இது இப்படியா கிடைச்சிச்சு? கிருபை. அவங்க வந்துட்டாங்க, கிருபை. சுகமாயிருச்சு, விடுதலை, மகிமை. நீங்க பண்ற ஜபத்துக்கு பதில் கிடைக்கும். நேற்று ராத்திரி ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. நான் சனிக்கிழமை ஃபோன் எடுக்க மாட்டேன், 3-4 முறை கண்டினியூ கால் வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி, யாருன்னு அட்டன் பண்ணேன். பிரதர், நாங்கள் கிறிஸ்மஸ்க்கு வந்தோம், நீங்கள் ஜோம் பண்ணீங்க, ஜோம் பண்ண உடனே எங்களுக்கு அற்புதம் நடந்துருச்சு. நாங்கள் இன்னைக்கு அந்த அற்புதத்துக்காக நாங்கள் புறப்பட்டு போகிறோம். இயேசுவை அறியாதவர்கள் நம்புகிறார்கள், இயேசுவை அறிந்தவர்கள் நம்பியும் நம்பாதவர்களாக இருக்கிறார்கள். உங்கள் ஜெபம் நம்பிக்கை உள்ள ஜெபமாய் மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்ற சாட்சி, இயேசுவை அறியாதவர்கள், ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள், ஆலயத்துக்கே போகாதவர்கள், நீங்க கிறிஸ்மஸ்க்கு வந்தோம், எங்க விண்ணப்பத்தை சொன்னோம், ஜெபம் பண்ணீங்க, எனக்கு கிடைச்சிருச்சுன்றாங்க. உங்களுக்கு ஏன் கிடைக்கல? உங்க நம்பிக்கை, உங்க விசுவாசம் கர்த்தர் மேல் இருக்கும் என்றால் ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர். எத்தனை பேருக்குள்ள விசுவாச வாழ்க்கையில தினந்தோறும் அவரோடு இணைந்து ஓட போகிறவங்க ஒரு கை தட்டி ஒரு அல்லேலூயா. எவ்வளவு சத்தமா கை தட்ட முடியுமோ நல்ல கைகளை தட்டி அல்லேலூயா. இதுதான் பவுல் சொன்னார். குடும்பம் எல்லாம் நான் சந்தோஷமா இருக்கணுமா? பவுல் அழகா சொன்னார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும். இந்த விசுவாசம் இயேசுவின் மேல எவ்வளவு வைக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்க வாழ்க்கை மாறும். இது எத்தனை பேருக்குள்ள புரியுதுன்னு எனக்கு தெரியல. இந்த இயேசுவின் மேல அட்டைப்பூச்சி இருக்கு பார்த்தீங்களா? அட்டைப்பூச்சி ஒட்டனா நீங்க புடுங்கி வெளியே போடாம அது கீழே இறங்காது. ஆமா, அப்படி ஒரு ஒட்டு ஆண்டவரோட நீங்க ஒட்டிட்டீங்கன்னா அந்த ரத்தம் உங்களுக்குள்ள வந்துடும். அந்த ரத்தம் உங்களுக்குள்ள வந்துட்டா, இயேசுவின் ரத்தம் உங்களுக்குள்ள வந்துட்டா, நீங்க நிக்கிற பூமி வல்லமையை உணரும். நீங்க பேசுகிற வார்த்தை அப்படியே நடக்கும். நீங்க நினைக்கிறத கர்த்தர் செயல்படுத்துவார். இதுதான் விசுவாச வாழ்க்கை. அல்லேலூயா. பிரதர், நாங்க விசுவாசத்தை வாழ்றோம், அது விசுவாசம் அல்ல. இல்லாதவைகளை பெற்றுக்கொள்வேன் என்ற நிச்சயத்தோடு தைரியமா நெஞ்ச நிமித்தி ஒரு ஆர்மி பர்சன் மாதிரி யாரு எழுந்து நின்று என் தேவனால் எல்லாம் கூடும் நம்புகிறார்களோ அதுதான் விசுவாச வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விசுவாசத்துல ஓடும்படி கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா.
சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 28 29 வாசிங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. சின்ன பிள்ளைங்க நல்லா கவனிங்க. இந்த இயேசுவின் நாமத்தை நீங்க எப்பயுமே சொல்லிட்டே இருக்கணும். ஒரு ஒரு சாக்லேட் வாங்கி வாயில போடுறீங்க, ஏசப்பா ஸ்தோத்திரம், இயேசு எனக்குள்ள இருக்கிறார், இயேசு தான் என் விசுவாசம். விசுவாசம் என்றால் நம்பிக்கை. எத்தனை 8வது படிக்கிறவங்க எல்லாம் ஸ்கூல் படிக்கிறவங்களாம் எந்திரிங்க பார்ப்போம். குயிக்காக எந்திரிங்க. ஸ்கூல் படிக்கிறவங்க எந்திரிங்க, குயிக்காக எந்திரிங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. நீங்க பின்னாடி ஸ்லோவா வந்திருக்கிறீங்க. எந்திரிச்சிட்டீங்களா? கவனிங்க. என்னைய பார்க்குறீங்களா? அங்கேருந்து எனக்கு தெரியுதா? கண்ணு தெரியுதா? ஜெய்டன் கண்ணு தெரியுதா? ஜோசுவா தெரியுதா? கவனிங்க. இந்த விசுவாசத்தினாலே வளர்க்கப்பட்டு அனுபவித்து இன்றைக்கு உங்க முன்னாடி நிற்கிறேன் நான். சாப்பிட்றதுக்கு அன்னைக்கு சிக்கன் கிடையாது, சாப்பிட்றதுக்கு மட்டன் கிடையாது. நீங்கள் நினைச்ச ட்ரெஸ்ஸை வாங்குறீங்க இன்னைக்கு, அன்றைக்கு கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்மஸுக்கு எல்லா காசும், இன்னைக்கு கிறிஸ்மஸ் இல்லை, வார வாரம் பக்கெட் பிரியாணி வாங்கலாம். வாங்குறவங்க இருக்கீங்க நினைக்கிறேன். பக்கெட் பிரியாணி. ஜாஸ்பர் நல்லா எப்படி இருக்காரு. இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே பெருகணும். எவ்வளோ நேரம் கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் தலை செய்வீங்க? யோசிங்க. உங்கள் வாயிலிருந்து யாருடைய பேர் அதிகமாக வருது? இன்றையிலிருந்து உங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச். சொல்லுங்க, கை காமிங்க. ஒரு சேஞ்ச். கை காமிங்க. ஒரு சேஞ்ச். தலை செய்யும் போதும் ஏசப்பா சோத்திரம். எப்படி? ஏசப்பா, ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம். நாங்கள் ஏசப்பா சோத்திரம். ஏன் வெள்ளையாயிருச்சு? ஏசப்பா சோத்திரம். இந்த இயேசுவை சொல்ல சொல்ல, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுவை சொல்ல சொல்ல உங்க உயரம் பெருசு. உங்க உயரம் பெருசு. ஆகாயத்தில் பறப்பீங்க. ஆகாயத்தில். இதில் நான் கவனிங்க, இந்தியாவில் அல்ல, உலகம் முழுவதும் நீங்க போகலாம். இன்னைக்கு ஒரு நாடு, நாளைக்கு ஒரு நாடு, அடுத்த வாரம் ஒரு நாடு. இயேசுவை சுமப்பீங்கன்னா, இயேசுவை நம்புவீங்கன்னா நிலாவுக்கு உங்களை கூட்டு போவார். எத்தனை பேர் நம்புறீங்க? He can, if you believe, he could. அவரால் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 350 மார்க் வாங்குவோம், ஆர்ட்ஸ் குரூப் எடுப்போம், பிகாம் படிப்போம், 15,000 ரூபாய் சம்பளம் வந்தால் போதும். அதுக்கு நீங்கள் இயேசுவை தேட வேண்டிய அவசியமே இல்லை. இப்பயே என் கூட வாங்க, நான் டெய்லியும் 1000 ரூபாய்க்கு வேலைக்கு சேர்த்து விட்றேன். ஆனால் இலை எடுக்கணும். என்ன எடுக்கணும்? இலை எடுக்கணும். நீங்கள் படித்தா நட்சத்திரங்களாய் வர வேண்டும். உங்கள் கீழே ஒரு 10 பேராவது வேலை செய்யணும். இல்லை சொல்லுங்க பார்ப்போம். சாம் 10வது எழுத போறியா? என்ன குரூப் எடுத்த? இப்போ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ரைட். 10வது முடிக்கிறவங்க எல்லாம் கவனிங்க, நல்ல ஃபர்ஸ்ட் குரூப் எடுங்க. ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து கத்தர் கொடுத்த, எனக்கு வராது, என்ன வராது? சாப்பிட வருதுல்ல? சாப்பிட வருதா வரலையா? ஓ, சத்தம் பேசுங்க. பெற்றோர்கள் நீங்க சொல்றத பிள்ளைங்க கேட்கிற மாதிரி நீங்க நடத்தணும். அல்லேலூயா. இஸ்ரேல் கனி இந்த வருஷம் எரம்பேட்டிக்கு வந்துருவார். எந்த பிள்ளை சரியா படிக்கலையோ ஏன்ட்ட அனுப்பிவிடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். அங்கே எரம்பேட்டில் பார்த்துக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, தினந்தோறும் ஜெபிக்கிறீங்க. ஸ்கூலுக்கு போகும்போது ஜெபிங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு நடந்து போகும்போது ஜீசஸ் எனக்குள்ளே இருக்கிறார் என்றதை விசுவாசிச்சு அந்த அனுபவம் வரணும். யார் இருக்கா உள்ள? யார் இருக்கிறா உள்ள? இயேசு இருக்கிறார். ஜோயல், ரூபன் எங்க இருக்காரு? ரூபன் உள்ள யார் இருக்கா? சத்தமா சொல்லு. சத்தமா சொல்ற. அல்ல, சத்தமா சொல்லு. ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆகாஷ், யார் இருக்கா உள்ள? ஜீசஸ் இருக்கார். உட்காருங்க. ஆமென் சொல்லுங்க பாப்போம். இப்ப வாசிங்க யோவான் 6:28. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த விசுவாசத்தினுடைய வல்லமையை சொல்றேன், கவனிங்க. இந்த விசுவாசத்தினுடைய வல்லமை இயேசுவுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தான் இந்த காலையில கர்த்தர் கூட பேசிட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறாங்க, நாங்க கிரியைன்னா என்னது? எப்படியா கும்பிடுறது? எப்படியா நான் நல்லவனா ஆகிறது? எப்படியா நான் வல்லவனா ஆகிறது? எப்படியா நான் நல்லா சம்பாதிப்பது? நான் எப்படி பெரியவனா ஆவது? இதுதான் கிரியை. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை
நடப்பிக்கும்படி நாங்க என்ன செய்ய வேண்டும். அடுத்த வருஷத்தை போடுங்க. அவங்களுக்கு இயேசு சொல்ற வார்த்தையை பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பது. மறுபடியும் சொல்லுங்க. அவரை அனுப்பினவரை யாரை விசுவாசிக்கணுமா? சத்தமா சொல்லுங்க. இப்படி சொல்லுவீங்க. உங்களுக்காக கைகளினாலும் கால்களினாலும் அடிக்கப்பட்டு சரீரம் முழுவதும் வாதிக்கப்பட்டு ஒரு ஏர் உழுகிறது போல அவர் முதுகு உழுவப்பட்டது. அங்க சொல்லப்படுகிறது அவரை அனுப்பினவரை நீங்கள் அனுப்பினவர் யார்? அனுப்பினவர் யார்? அவர் யார்? அவர் நாம யாரு? யாருங்க? பயப்படாம இயேசு. இயேசு. அல்லேலூயா. அவர் உடனே என் பேரை சொல்லியா இப்படி சொல்லுவோம். என் பேரை போய் சொல்லுங்க, கவை திறந்து விட்டுருவாங்க. சொல்றோமா? அன்னைக்கு சொல்லியிருக்கலாம் ஆண்டவர் இயேசு, என் பேரை சொல்லுங்க நீங்க பிழைச்சிருவீங்க. தேவனுக்கு கேட்ட நீதி அவர் சொல்லவே இல்லை. அவர் நாமம் உயர்த்தப்பட வேண்டி இருந்தது. அன்றைக்கு அவர் உலகத்துக்குள்ளே மனிதனாகவும் தேவகுமாரனாக இருந்தார். அந்த இடத்துல அவர் நாமம் இன்னும் உயர்த்தப்படலை. அதனால சொல்றாரு, அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. இயேசுவை விசுவாசிப்பதே உங்க வாழ்க்கையின் அடையாளம், அற்புதம், அதிசயம். இந்த நாமத்தை சொல்ல சொல்ல எல்லாம் வெங்கல கதவு. அல்லேலூயா. கால்களை தொழுவ மரத்தை கட்டிட்டாங்க, கையில சங்கிலி கட்டிட்டாங்க, அடின்னு அடிச்சிட்டாங்க, துணியெல்லாம் என்ன போய் கிழிஞ்சி ரத்தம் வருது. ஆனா என்ன பாடுறாங்க? இயேசு என்னும் நாமம் இன்று நமது நாவில் சொல்ல சொல்ல எல்லாம். அந்த நாமத்தை பாடுறாங்க நடுராத்திரியில. இன்னைக்கு காலையில 10:05 கூட ஆகல. இயேசுன்னு சொல்றதுக்கு இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணி அந்த நாமத்தை சத்தமா சொல்ல வாய் வரல. சில பேருக்கு ஆ வருது. அதை பார்த்த பின்னாடி ஒருத்தருக்கு ஆ வருது. அப்படிங்க அடிபட்டு நொறுக்கப்பட்டு கால்களில் சங்கில நிற்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த நாமத்தை சொன்னா என் வல்லமை எனக்குள்ள வெளிப்படும். அவங்களுக்கு தெரியும். அவங்க யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணலை. நீங்க போய் யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். அந்த நாமத்தை அனுபவிக்கிறவங்க உயர்த்தப்படுவது நிச்சயம். அந்த நாமத்தை இன்றைக்கு அதிகமாக கர்த்தர் உங்களுக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கிறார். உங்க வீட்டுக்குள்ள போய் நீங்களும் கணவனும் மனைவியும் பிள்ளைகள் இந்த நாமத்தை சொல்ல சொல்ல இதுவரை நடக்காத அற்புதங்கள் அந்த நாமத்தினால சங்கிலிகள் அறுப்புண்டு போ. ஆமென். நடு ராத்திரியில சிறைச்சாலை கதவு அசைகிறது. காவக்காரர்கள் கத்தி எடுத்து அவங்கள குத்துக்கிறாங்க. அப்பதான் கேட்கிற, ஏய் உனக்கு ஒரு கேடு செஞ்சிடாத. அப்பதான் கேட்டாங்க, நாங்க இந்த இயேசுவை அறிய நாங்க என்ன செய்யணும்? இயேசுவை விசுவாசி, அப்பொழுதும் நீயும் வீட்டாரை ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். இந்த இயேசுவை விசுவாசிக்க உங்க வாழ்க்கையில் அற்புதம், ஜெயம் நிச்சயம். அந்த நாமத்தில் எல்லாம் நடக்கிறது. அந்த நாமத்தினாலே கூடாதது ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த விசுவாசத்தை பற்றும், அதனால எழுதப்பட்டிருக்கு, கிறிஸ்து இயேசு மேல் பற்றும் விசுவாசம். எது மேல? அந்த நாமத்து மேல பற்று வச்சு நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க. நான் கைவிடப்பட்டவன் அல்ல. நான் செய்கிற காரியத்தை எனக்குள்ள இருந்து நீங்க செய்றீங்க. இந்த நம்பிக்கை என்னிலிருந்து உங்களுக்குள்ள பெருக வேண்டும். அல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர். எதெல்லாம் உங்களுக்கு இல்லாம இருக்கோ அதெல்லாம் இருக்கிறது நம்ப ஆரம்பிங்க. கர்த்தர் தருகிறத பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. நல்ல முழு பலத்தோடு, நல்ல முழு பலத்தோடு. இந்த விசுவாசத்தை அனுபவிச்ச முதல் நபர் வேதத்துல, வேத ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் பேசப்படுகிறார். யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆபிரகாம். நிறைய விசுவாச வீரர்கள் இருக்கிறாங்க. பட்டியலே இருக்கு. 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தில் எபேசியர் நினைக்கிறேன் பட்டியலே இருக்கு. எபிரேயர்ல பட்டியலே இருக்கு விசுவாசத்தில் நடந்தவர்கள். இதுல ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கொஞ்சம் ஒரு 5 நிமிடம் பார்த்துட்டு உங்க விசுவாசம் பெருகிறதுக்கு நீங்க இடம் கொடுப்பீங்கன்னா
இதுவரை நீங்க பெற்றிராத அற்புதத்தை இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. இன்னைக்கு நான் அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு, ஹல்லேலூயா, எனக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிற ஆவியானவர், சொல்லுங்க, எனக்குள்ள நிறைந்திருக்கிற ஆவியானவர். சம்பளம் குறைவா இருக்கா? விசுவாசிங்க, இயேசு மேல் நம்பிக்கை வைங்க. உங்க சம்பளங்களில் அதிகரிக்கிற இயேசு உங்க வாழ்க்கையை எழுந்து நிற்க பண்ண அவரால் கூடும். ஆமென், ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமோ நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய் போம், வாக்கு தத்துவமும் அவமாகும். ரோமர்ல எழுதுகிறார் பவுல். நியாயப்பிரமாணத்தை வச்சு இப்படி பண்ண அப்படி பண்ண கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாருன்னு சொன்னா இந்த கிருபைக்கு அளவே இருக்காதே, இதுக்கு எதுவுமே இருக்காதுன்னு சொல்லி அங்க பவுல் ஆபிரகாமுடைய அற்புதங்களை பத்தி எழுதுகிறார். வாசிங்க 4ஆம் அதிகாரம், ரோமர் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அந்த விசுவாசம் எப்படி ஆபிரகாமுக்குள்ளே நிறைவேற்றினது? உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அல்லேலூயா. இது பல முறை கேட்டிருக்கிறீங்க, பல பிரசங்கத்தில் கேட்டிருக்கிறீங்க. ஆனா எதை நம்புறீங்கன்னா நடக்கும்ன்றத நம்புறீங்க, நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறீங்க. ரெண்டு இருக்கு உங்கள்கிட்ட. உலகத்துக்குரியவைகளை நம்புறீங்க, ஆவிக்குரியவைகளை நம்ப மாட்டீங்க. இப்படி சொல்லலாம். சம்பளம் 10,000 வரும் நம்புறீங்க, அதே முதலாளி எனக்கு 20,000 தர வைக்க என்னால் என் ஆண்டவரால் கூடும்ன்றதை நம்ப மாட்டீங்க. உலகத்தில் இருக்கிறத நம்புறீங்க. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இப்படியே உட்காந்துருக்குறோம். வரோம் போகிறோம், வரோம் போகிறோம். சொல்லுங்க, வரோம் போகிறோம் வரோம். உங்களுக்குள்ள மாற்றம் வரணும், மாற்றம், ஆவிக்குரிய மாற்றம் வரணும். விசுவாசம் என்ன தெரியுமா? நம்ப முடியாததை நம்பணும். அதுதான் விசுவாச கண். இந்த கண்ணு திறக்கணும். எப்படி? நம்பவே முடியல, நான் நம்புறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ப போறீங்க? நம்பவே பண்ணீங்களேன். நான் உபவாசிக்கிறேன், நான் காலை 2 மணி நேரம் மாலை 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, நான் எதிராளி கிடையாது. நீங்க என்ன செஞ்சாலும் இட்ஸ் ஆல் பை ஜாய், எல்லாமே இயேசுவால. அவரை உங்களுக்குள்ள இருக்கிறத அனுபவிச்சிங்கன்னா உங்க ஜபத்தினுடைய வல்லமையும் விசுவாசத்தின் அளவுகளும் ரெண்டு எந்திரிக்கும் போது அடிக்கிறதெல்லாம் 6 தான். அவன் கைத்திட்டே இருப்பாங்க, நீங்க அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். வர பால் எல்லாம் 365 பாலா தினந்தோறும் ஒரு பால் போடுறான பிசாசு, அடிங்க, அவங்கிட்டே போவோம். திருப்பி போடுறானா அடிங்க. நீங்க என்ன பண்றீங்க? அவன் பால் வரும்போது ஒதுங்கிறீங்க, நேராக டக் அவுட்டு, நேராக போல்டு, தொப்பியை கழட்டிட்டு பேட்டை தூக்கி சைடில் வச்சுக்கிட்டு தோத்திரமே சுனாதா போயிட வேண்டியது. உங்கள் சோகம் வந்து சர்ச்சில் வந்து அமுக்க வேண்டியது. புரியுதா உங்களுக்கு? பிரதர் முடியல, பிரதர் வரல, பிரதர். நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவேன்ற வாக்கு தத்தத்தை நம்பினார். இன்னைக்கு உங்களால் முடியும்னு 1000 பிரசங்கம் பண்ணுறோம். அதான பிரதர், எல்லாம் நல்லா இருக்கு, சர்ச்சுக்குள்ளே இருக்கும்போது நல்லா இருக்கு, வெளியே போனால் யார் உட்கார்றா? யார் உட்கார்றா? எவனா உட்கார முடியுமா? உங்களுக்கு ஏன் அந்த சிந்தை இருக்கு? ஏன் சிந்தை இருக்குன்னா விசுவாசமாகிய கிறிஸ்துவை நீங்கள் சுமக்கிறது இல்லை, இந்த உடன்படிக்கையின் பிரசனத்தை சுமக்கிறது இல்லை. எத்தனை பேருக்குள்ள புரிகிறது? சர்ச்சுக்குள்ளே வந்தால் பாட்டு, வெளியே போனோன்னா அப்படியே அந்த ஸ்டவ்வை பற்ற வைக்கும் போது இவங்களுக்கு சமைச்சு கொடுத்து, ஆண்டவரே எப்போதான் நீர் வருவீர்? கட்டாயமாக வரமாட்டார், கட்டாயமாக வரமாட்டார். வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். அப்படி பற்ற வச்சிங்கன்னா சாப்பாடு சூப்பராக இருக்கும். ஆமே, நமக்கு வேற பற்ற வைக்க தெரியும். பூராத்தையும் பற்ற வச்சு பூரா எரிஞ்ச உடனே ஓரப்பாட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. அடிச்சாங்களா? அன்னைக்கே தெரியும் எனக்கு. அப்படிங்க, இதெல்லாம் நிப்பாட்டிட்டு விசுவாசத்தில் வல்லவர்களாக மாறினீங்கன்னா இந்த நாட்களிலே கர்த்தர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க?
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, உங்க விசுவாசத்தினுடைய அளவை நீங்க தான் மட்டுப்படுத்துறீங்க. பக்கத்துல சொல்லுங்க, யார் மட்டுப்படுத்துறா? யார் மட்டும் சொல்லுங்களேன், பக்கத்தில் கேளுங்களேன். ஏமா இந்த இந்த இடத்த வாங்குவோமா? ஆமா, நீலாம் இடத்த வாங்கி என்னைக்கு வீடை கட்டி. அந்த ஆள் அதோட முடிஞ்சு போயிட்டார், உள்ள போயிட்டார், அதோட முடிஞ்சு. கல்யாணம் முடிச்சு கொடுப்போமா? பழைய அந்த கல்யாணத்துல அவ்வளோ கடன் இருக்கு, இப்போ இது எப்படி செய்வேன்? ஏங்க உங்க வாயில என்னங்க இருக்கு? இயேசு இருக்கிறாருங்க. நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க அப்படி பேசுறீங்கன்னா இப்ப இருக்கிற மாதிரியே இருந்துட்டே இருப்பீங்க. அவர் என்னை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் இந்த விசுவாசம் பெரியது. அந்த அம்மா சொன்ன, இருக்கிற எல்லாம் செலவு பண்ணிட்டேன், அவர் வஸ்திர தொங்கலை தொடுவேன், அவர் எனக்கு சுகமாக்கவாரு சொல்லல, நான் தொடுவேன் சுகமாவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் தொடுவேன், நான் சுகமா. இது விசுவாசம். ஆண்டவர் நின்று என்னிடத்திலிருந்து வல்லமை. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தால் இன்றைக்கு அற்புதம், இப்ப அற்புதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் இருந்தால் கைகளை தட்டி அந்த இப்ப அற்புதம், இப்பொழுது அற்புதம். ஹல்லேலூயா. இன்னைக்கு பேசுறோம், ஜெபிக்கிறோம், வசனமும் வாசிக்கிறோம், ஆனா நம்புறதில்லை. உங்க கண்கள் திறக்கப்படுவதாக. ஆமென். நான் சொல்லுங்க, நான் பேசுறேன், ஜெபிக்கிறேன், வசனம் வாசிக்கிறேன், இப்ப என் கண்ணு திறந்துருச்சு, நான் அனுபவிக்க போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வருஷத்தை வாசிங்களேன். நம்பிக்கையோடு. இப்ப உங்க விசுவாசம் எப்படி இருக்கணும்? நம்புவதற்கு ஏதுவில்லாத. நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. என் பிள்ளை மறுபடியும் சமாதானமா வந்துருவானா? உலக பார்வைக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா நீங்க நம்புங்க, உங்க பிள்ளை வருவான். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. உங்க விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற. உலகத்தை ஜெயிச்சா உங்க பிள்ளையை ஜெயிக்க முடியாதா? உங்க கணவரை ஜெயிக்க முடியாதா? உங்க மனைவியை ஜெயிக்க முடியாதா? உங்க வியாபாரத்தை ஜெயிக்க முடியாதா? உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை நம்புவீங்கன்னா உங்க காரியம் அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காய். அழகழகான பாட்டு பாடுறாங்க. ஏதாகிலும் ஏதாகிலும் எல்லாத்தையும் செய்வார். சொல்லுங்க, எல்லாத்தையும் செய்கிறவர் எனக்குள்ள இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, எல்லாத்தையும் செய்கிறவர். உங்களுக்கு ஒரு தரிசனம் உண்டாக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசத்தினுடைய அடையாளம் நம்புவதற்கு ஏதுவில்லை, ஆனா நான் விசுவாசிப்பேன். எத்தனை பேர் நம்ப போறீங்க? உங்களுக்கு எது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறதுனால அது நடந்தே ஆகணும். நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் கட்டாயமாய் செய்வார். அடுத்த வருஷம் வாசிங்க பாப்போம். 19 வாசிங்க. அவன் விசுவாசத்துல பலவீனமாய் இருக்கவில்லை. என்னவா இருக்குல்ல? இப்போ சர்ச்சு விட்டு போன உடனே என்ன ஆகுது? என்ன ஆகுது? நாங்களும் போட்டோ கொடுத்து பார்க்குறோம், ஒரு பொண்ணும் வரமாட்டிருக்கு. பொண்ணு வரும்போது வரும். விசுவாசிக்கிறீங்களா? பொண்ணு நீங்கள் பொண்ணு வரலான்னு பொண்ணு நீங்கள் உங்கள் ஜபத்திலே அவர் தள்ளி வச்சிருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள், நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் நம்புகிறேன், என் பையனுக்கு ஏற்ற பொண்ணை கர்த்தர் கொண்டு வருவார். உங்கள் கிரியையினால் ரட்சிக்கப்பட்டீங்களா? அவருடைய விசுவாசம் ரட்சிக்கப்பட்டீங்களா? அவர் விசுவாசம் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் உங்கள் பையனுக்கு அவர் பொண்ணு கொண்டு வர மாட்டாரா? ஹலோ. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்படியே எல்லாத்தையும் உடச்சி, செவ்வறு, காம்பவுண்டு, வீடு கட்டலெல்லாம் உடச்சி அந்நிய பாஷையில் பேசி ஆண்டவர் இங்கிறல இளைப்பாருங்க. அவர் ரெஸ்ட் இன் த பீஸ் ஆஃப் த லார்ட். கிறிஸ்துவின் இளைப்பாரு, அந்த விசுவாசத்தின் இளைப்பா. அவர் எனக்கு செய்து முடியும், அவர் எனக்காக யாவீசு. அப்படி பேசி பாருங்க, விசுவாசத்தை பாருங்க, பலவீனமெல்லாம் பாருங்க. பிசாசு உங்க விசுவாசத்துல ஓடக்கூடாதுன்னு பிசாசு இவ்வளவு வேலை செய்யறான். இன்னிலிருந்து உங்க பார்வை மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீனமா இல்ல, விசுவாசத்தில் எப்படி இல்ல? பலவீனமா இல்ல. அவன் ஏறக்குறைய எத்தனை வயசு இப்ப அவரு? ஆனா என்ன நம்பினாரு? என்ன பேச மாட்டேங்க? அவர் என்ன வயசு இப்ப? 100 வயசு. 100 வயசு என்ன எதிர்பார்க்கிறாரு? அது அந்த காலம். என்னென்ன அந்த காலம் இந்த காலம்? இயேசு அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் மாறாதவர். அவன் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறவர்.
அன்னைக்கு அவரே சொல்லிட்டாரு செத்து போயிடுச்சுன்றாரு. அன்னைக்கு பேர் சொல்லாம சாப்பிட்டாருங்க. ஆபிரகாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாரு. நோ நோ நோ, அவரே சொல்றாரு எங்க சரீரம் செத்து போயிடுச்சுன்னு அவங்களுக்கு தெரியும். they know what the situation is. அவங்களுக்கு தெரியும். அங்கே வயது உள்ளவராக இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் என்ன பண்ணாரு? he didn't believe the world. உலகத்தை நம்பல, வாக்குத்தத்தத்தை நம்பினார். எத்தனை பேர் எதை நம்புறீங்க? உங்க விசுவாசம் பெருகணும்னா உலகத்தை பார்க்க கூடாது, வாக்குத்தத்தை பார்க்கணும். வாக்குத்தத்தம் யாரு? இயேசு. சொல்லுங்க, யார் வாக்குத்தத்தம்? வாக்குத்தத்தத்தின் குமாரனாகிய இயேசு, முதல் பேரான ஆண்டவர். அல்லேலூயா. பிந்தின ஆதாமாகிய இயேசு. வாக்குத்தத்தத்தை நம்பும் பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள துளிர் உண்டாகும், உங்க வாழ்க்கைக்குள்ள ஜெயம் உண்டாகும், உங்க வாழ்க்கைக்குள்ள ஜீவன் உண்டாகும், உங்க வாழ்க்கை பிரகாசமாய் மாறும். விசுவாசித்தால் கைகளை தட்டி ஆவியில் நிறைந்து அல்லேலூயா சத்தமா ஒரு அல்லேலூயா. மூன்றாவது வாசிங்க, 20வது வசனம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சந்தேகம் இருந்தா விசுவாசம் வேலை செய்யாது, வேலையே செய்யாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சந்தேகம் இருந்தால் விசுவாசம் வேலை செய்யாது. இப்போ மறுபடியும் அவங்கள பார்த்து சொல்லுங்க, மறுபடியும் அவங்களே பார்த்து, சந்தேகம் இருந்தால் இயேசு வேலை செய்ய மாட்டார். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? இப்ப விசுவாசமும் இயேசுவும், உங்க விசுவாசம் தொடங்கினது யாரு? நீங்க சந்தேகப்பட்டா யாரு வேலை செய்ய மாட்டா? யார் வேலை செய்ய மாட்டா? புரிஞ்சுச்சா? அவங்க எல்லாம் படிச்சுட்டாங்க, அவங்கெல்லாம் அப்படிதான். உங்க சந்தேகம் இயேசு என்ன செய்யல? அவன் படிப்பாவது எதுவாது, எனக்குள்ள இருக்கிறவர் ஞானத்தின் ஊற்று. யார் அவரு? அவரை கூப்பிட்டீங்கன்னா எல்லா மண்டையும் குழப்பிடுவார். நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவரை கொஞ்சம் குழப்பி விடுங்க, அவங்களுக்கு தானா குழப்பிட்டு வந்துடுவாங்க. நான் பல முறை அனுபவிச்சிருக்கேன். நான் நீங்க நம்பினாலும் சரி நம்மளாலும் சரி, நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. கைகளை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சந்தேகப்படாமல் சொல்லுங்க. பார்க்கறதெல்லாம் சந்தேகம். எதெல்லாம் பார்க்கறதெல்லாம் ஐயோ பேய் வந்துச்சோ, பேய் வரும். உங்களுக்கு ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் கொடுத்து, ஹலோ ஐம் கம்மிங் ஒன்லி 12 o'clock, நாட் ஆஃப்டர் 12 o'clock. அதை நம்புறீங்க. பிசாசு வரும் நம்புறீங்களே, இருட்டாதும் பிசாசா இருக்குமோ, அதை நம்புற உங்களுக்கு இயேசுவின் வல்லமை எனக்குள்ள இருக்குன்னு ஏன் நம்ப முடியல? அல்லேலூயா. கைகளை அசைச்சு எத்தனை பேரோட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார்? மறைவிடமே என் புகழிடமே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை. எத்தனை பேர் இப்போ உங்க விசுவாசத்துல சந்தேகப்படாம, என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிச்சிட்டாரு சிலுவையில, சிலுவையை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிற காலம் எல்லாவற்றையும் எனக்கு செஞ்சு முடிச்சிட்டாரு, ஏன் விசுவாசம் அவர் லெவலுக்கு போயிட்டா நான் அவர் லெவலுக்கு வந்துருவேன் நம்புறவங்க ஒரு அல்லேலூயா. இப்ப நான் பூமி லெவல்ல இருக்கிறேன், விசுவாசத்தின் அளவை நான் பெருக பெருக இயேசு எனக்குள்ளே பெரியவராய் இருக்கிறார் என்பதை நான் நம்பும் பொழுது இயேசு செய்ததையும் செய்வார், அதை காட்டிலும் அதிகமாய் செய்வார்கள். சங்கீதம் 45:1 வாசிங்க பாப்போம். முடிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். சங்கீதம் 45:1 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, முடிக்கலாம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். 45:1 முடிக்கலான்னு ஒன்று ஒரு ஆனந்தம் பரவசம் சூப்பரா வந்துருச்சு. ரைட், ஹல்லேலூயா. டக்குன்னு போடுங்க. 45:1 என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. போதும், உங்க இருதயம் விசுவாசத்தினால் பொங்குகிறது. சொல்லுங்க, என் இருதயம் விசுவாசத்தினால் பொங்குகிறது. அப்படியே ரெக்கமெண்டேஷன் கொடுத்து காலேஜுக்கு போயிடும். ஆஹா, என் விசுவாசம் எனக்கு சீட்டு கொடுக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நீங்க அப்படி நின்று பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். நான் ஒவ்வொரு முறையும் என் பாஸ்போர்ட் அனுப்பும் போதெல்லாம் பரிசுத்த ஆவியருடைய வல்லமை அந்த மேலே வைப்பேன். என் பாஸ்போர்ட்டை பிரிக்கிறவங்க தேவ வல்லமையை உணரணும். ஆமென். தேவனால் என்ன, நான் 12ஆம் தேதி நான் போகும்போது
என்னுடைய டிக்கெட்னுடைய ஃபேர் 1,65,000 ரூபாய். எவ்வளோ? நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு நீங்கள் விசா கொடுக்க போகிறது நிச்சயம், எனக்கு டிக்கெட் ஃபேர் வந்து இந்த ரேட்டுக்குள்ளே வரணும்னு ஜெபம் பண்ணேன். எந்த ரேட்டுக்குள்ளே? எந்த ரேட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. நேற்று உட்காந்து ப்ரேயருக்கு போயிட்டு நான் அங்கேருந்து நேராக அந்த ட்ராவல் அந்த அண்ணனுக்கு அடித்தேன், கிஃப்ட்ஸன் அண்ணனுக்கு அடித்த உடனே இஸ்ரேல் 85,000 ரூபாய் இருக்குன்னாரு. 1,65,000 இவங்க 85,000. விசுவாசித்தால் பிழைப்பீங்க. அது சொன்னேன், எதுக்கு வேஸ்ட் காசு? இது வந்து எமிரேட்ஸு. இப்போ எனக்கு கிடைச்ச ஃப்ளைட் வந்து லுஃப்தான்ஸா, இது துபாய் ஃப்ளைட்டு, எனக்கு கிடைச்சது ஜெர்மன் ஃப்ளைட்டு. எது சூப்பரு? வாங்க கூட்டு போகிறேன், ஒரு 3 லட்சம் கொடுங்க, விசாரிச்சாலாம் வாங்கிட்டு என் கூட கூட்டு போகிறேன். ஆனால் அங்கே சாப்பாடு நீங்கள் தான் எனக்கு தரணும். ஆமாம், ஒரு கிலோன்னு சோறு கொடுப்பாங்க, 2,000 ரூபா வாங்கிடுவாங்க சோறு காண்டு. கேளுங்க, இவ்வளோதான் கொடுப்பாங்க. இன்னொரு தட்டுன்னா இன்னொரு 2,000 ரூபா அப்படி கேட்பாங்க. உங்கள் இருதயம் ஆசைங்க, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. சொல்லுங்க, ஏன் இருதயம் நல்ல விசுவாசத்தினால் பொங்குகிறது. பொங்குதா விசுவாசத்தில்? பேரே விசுவாசி, ஆனால் எப்படி 8,000 ரூபாய் அவிவிசுவாசி. எப்போ பார்த்தாலும் ஒப்பாரியா கேட்க. ஒப்பாரி வந்து ஆண்டவர்கிட்ட தான் வைக்கணும், எங்ககிட்ட வைக்கக்கூடாது. யார்கிட்ட பேசும்போது அவர்கிட்ட பாடும்போது அப்படியே கண்ணு மழுக, அவர் உங்களை நேசிக்கிறான்ப்பா என்ன அப்படின்னா எப்படி சங்கு ஊதிட்டு வேண்டியதா? அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு மறைவிடவே ஸ்கேல் கொஞ்சம் மேஜர் கூட கொடுங்க, எஃப் மேஜர் ஒரு பாட்டு பாடுவோம். எஃப் கொடுங்க, எஃப் கொடுங்க, போதும். சொல்லுங்க, என் இருதயம் தனம் தங்கச்சி, என் இருதயம். தலையை இப்படியே வச்சாங்கன்னா எடை போட்டாலும் தெரியலையே, அதில் தலையை நல்லா நிமிர்ந்து உட்கார பார்ப்போம். என் இருதயம் நல்ல விசுவாசத்தினால் பொங்கிக்கிட்டே இருக்கும். நான் விசுவாசிக்கிறத பெற்றுக்கொள்ளுவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க பார்ப்போம். நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன், என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய. நீங்க ஒரு பாட்டு எழுதணும், விசுவாசிச்ச ஆண்டவரே எனக்கு செஞ்சீங்க, நன்மை செஞ்சனால நான் பாடுகிறேன், பாட்டு எழுதணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதைதான் பவுல் சொல்றாரு, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். சொல்லுங்க, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். இனி விசுவாசிக்கணும், என்ன செய்யணும்? பேசணும். சொல்லுங்க, விசுவாசிப்பேன் பேசுவேன். ஆபிரகாம் விசுவாசிச்சார், he produced faith அப்படின்னு சொல்வேன் நான். he experienced the faith. விசுவாசத்தை உற்பத்தி ஆக்கிட்டார். அவர் செத்து போன சரீரத்தில் அவர் ஒரு கணவன் மனைவியா பிறந்த மாதிரி பிள்ளை இல்லை, அவருடைய விசுவாசத்தினாலே பெற்றெடுத்த பிள்ளை. அதுதான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க விசுவாசம் இனி வரும் காலங்களிலே நீங்க இருக்கிற இந்த நிலைமையை காட்டிலும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவர் என்பதை நீங்க நம்ப 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 விசுவாசிக்க விசுவாசிக்க சந்தேகப்படாம என் தேவனால் எல்லாம் கூடும் என்று நம்பும் பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பங்களிலே அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகா சொல்றார், கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினார்ல, அவரை நான் விசுவாசிக்கிறேன். பவுல் சொல்றார், கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினார் அப்படி எழுதப்பட்டிருக்கு. கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினார், எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களோடு தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேருக்குள்ள விசுவாசம் பெருகி இருக்கிறது? எத்தனை பேருடைய விசுவாச அளவுகோல்? ஆமென். எழுந்து நிற்கலாமா? நம்பிக்கை உடையவர்களா எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே. கைதட்டி கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் வீணாரே. கலங்காதே திகையாதே கல்வாரி நாயகன் கைவிடார்.
விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசி மலராதே. கலங்காதே கலங்காதே திகையாதே விசுவாசியே கல்வாரி நாயகன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கலங்காதே திகையாதே விசுவாசியே கல்வாரி. நாயகன் கைவிடாதே. அல்லேலூயா. எத்தனை பேர் கணவன் மனைவியா வந்திருக்கிறீங்க? கை தூக்குங்க, கை உயர்த்துங்க. கணவன் மனைவியா வந்திருக்கிறேன். அங்க கை கீழே போடாதீங்க. அங்கிருந்து உங்க மனைவியை பாருங்க. சலோமி அக்கா உங்க கணவரை பாருங்க. கவலைப்படாதீங்க, விசுவாசிக்கிறேன். பாருங்க, இந்த பாருங்க, நான் ஹேனாவை பார்க்குறேன். ஹேனாவை பார்க்க ஹேனை தானே பார்க்குறேன். பக்கத்தில் உங்க மனைவி இருக்கிறாங்களா பாருங்க பாப்போம். அண்ணன் தவராஜ் அண்ணன் மலரக்காவை பாருங்க. பயப்படாதம்மா, விசுவாசிக்கிறோம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். உங்க வீட்டுக்கார பக்கத்துல ஏய் பயப்படாதயா, அழுமுஞ்சி பயப்படாத, ஏசப்பா உனக்கு கூட இருக்கிறாரு. வீட்டுக்கார பக்கத்துல இருந்தா இந்த ஆளை கட்டிக்கிட்டு அப்படி சொல்லக்கூடாது. அந்த ஆளை தான் கட்டி வச்சிருக்கிறாருல, அப்புறம் என்ன இந்த ஆளை கட்டிக்கிட்டு இதெல்லாம் இதோட ஒளியணும். ஒரு கைத்தட்டு கொடுக்க பார்ப்போம். நல்ல சத்தமா கைத்தட்டு, நல்ல சந்தோஷமா கைத்தட்டு. ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே கைத்தட்டி பாருங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசி மலராதே. ஓ கலங்காதே திகையாதே விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாதே. ஓ கலங்காதே திகையாதே விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே மலராதே. ஓ விசுவாசியினால் இஸ்ரேல் பிழைப்பான். விசுவாசியே கலங்காதே திகையாதே விசுவாசியே கல்வாரி நாயகன். கலங்காதே திகையாதே கல்வாரி நாயகன். நல்ல ஒரு முழு பலத்தோட ஒரு ஆர்ப்பரிப்பின் கைத்தட்டு. ஓ ஹல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க பாப்பா, எனக்குள்ள இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? அவரு சாட்சி கண்ணாடி எல்லாம் திறக்கணும். சத்தம், எனக்குள்ள இருக்கிறவர் உலகத்துல இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர். அப்படியே கைகளை உயர்த்துங்க பாப்பா, கண்களை மூடி. அன்பின் ஆண்டவரே, விசுவாசித்திருக்கிறோம், ஆகையால் பேசுகிறோம். நீங்க எங்களுக்குள்ள இருக்கிறீர். உலகம் எங்களை மேற்கொள்ள முடியாது. காரணம், எங்கள் விசுவாசத்தை துவங்கினவர் எங்க கூட இருக்கிறீங்க. நீங்க தான் முடிப்பீங்க, நான் முடிக்க மாட்டேன். உலகம் முடிக்க அனுமதி கொடுக்க மாட்டேன். சொந்தங்கள் என்னை முடிக்க அனுமதி கொடுக்க மாட்டேன். என் விசுவாச பாதையை தொடங்கினவர் நீர், அதை நிறைவு செய்கிறவர் நீர். அந்த இயேசுவை நோக்கி நீர் எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாங்கள் ஓடுவோம் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். அப்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓ அறிவிப்பு சொல்றவங்க அறிவிப்புகள்.